இடம்பெறவுக்கு அவர்களுக்கு ஒரு பாடம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மாணவர்கள் கேட்டா இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க, இப்பதான் செல் பார்த்துருக்கான்னு சொன்னாங்க. காலையில் 5 மணிக்கே மாணவர்கள் எழுந்து திருக்குறளை உட்காரம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் காலையில் எழுந்து தினந்தோறும் உட்காரம் செய்திருக்கிறார்கள். அதை நடத்தி கொண்டிருப்போம். இந்த சட்டமன்றத்தில் எங்களுடைய அமைப்பு தொடர்பாக இப்படி எங்கெங்கு இருந்தாலும் இந்த திருக்குறளை முன்னெடுத்து இன்னைக்கு ஐநா சபையில ஒதுக்கிறது என்று சொன்னால் அது ஒரு காரணம் இருக்கிறது. அதனால திருக்குறள் தேசிய நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2வது தொகுதி என்னுடைய கட்டுரையான தொகுதியில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இது ஏன் அப்படின்னு சொன்னா திருக்குறள் தேசிய நூல் ஆக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருக்குறளை மாநில நூல் ஆக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. தன் பிள்ளையை தான் பெயர் வைக்காமல் எப்படி அழைப்பது? இப்போ முதல்ல மாநில நூல் ஆக்க அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அது தேசிய நூல் ஆக்கப்பட வேண்டும். அதன் வழி அது உலக நூலாக ஆக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த உலக நூல் என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்றதுன்னா, இந்தியாவுடைய இது தேசிய நூல். தேசிய நூல் ஆகணும்னு சொன்னால் தேசத்தோடு ஒத்த கருத்துக்கள் நிறைந்திருக்க வேண்டும். அது இந்தியாவில் எந்த நூல் எடுத்தாலும் பார்த்தாலும் சரி திருக்குறள் மட்டும்தான் இருக்கிறது. இன்னொரு நான் சொல்லணும்னு சொன்னால் இந்திய மக்கள் அனைவராலும் ஒருமுகமாக ஒரே நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய நாட்டுக்கு வேதம் என்று சொல்லக்கூடிய நூல் தேசிய சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சரத்துகளும் அத்தனை கருத்துக்களும் ஒன்றி வரக்கூடிய ஒத்து வரக்கூடிய ஒரே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் தனி திருக்குறள் மட்டும்தான். எந்த வேணாலும் என்ன வேணாலும் படிச்சு பாருங்க, எங்க வேணாலும் எடுத்து சென்று பாருங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிற கருத்துக்கள் சரத்துக்கள், அது அரசியலா இருந்தாலும் சரி, சமூகமா இருந்தாலும் சரி, சமூக நீதியா இருந்தாலும் சரி, இல்லை வேறு வகைப்பட்ட எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் சரி, அந்த கருத்துக்களுக்கு திருக்குறளில் இடம் உண்டு. திருக்குறளில் சொல்லப்படாத எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு நாங்கெல்லாம் அது ஆதாரமாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை இந்த விழாவை வெளியிட்டு நம்ம எல்லோரும் சிறப்பு சேர்த்திருக்கிறது. நாங்க சிறப்பு இல்லை, அதை கலந்து கொண்டு அந்த செய்திகளெல்லாம் கேட்டு இந்த சொன்னாங்க கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்கறிய கமத்து பகவத்துடைய பிறப்பாது. அதுதான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன்.